ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 92ங்க. எல்லாருக்கும் ஜுவல்லரி ரேட் ஏற ஏற பயமாக இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ரொம்ப நாளைக்கு நிப்பாட்டி வச்சுருந்தேன் என்னோடய பிஸ்னஸை நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. கொரோனா டைமில் நான் இந்த பிஸ்னஸை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் ஜுவல்லை வந்து வைக்கிறது, இல்லைனா ரெனிவல் போடுறது, இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்படி தான் பண்ணி 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 எங்களுக்கு வீட்டு வாடகைக்கு, பசங்க ஸ்கூல் ஃபீஸு, எல்லா செலவுமே நான் இதில் தான் பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 2019க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வருமானமே கிடையாது. 7 வருஷமாக நாங்கள் இப்படி மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ தான் மறுபடியும் என்னோடய லைஃப்பை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய நகை இருந்துச்சு, அதை கொண்டு போய் வச்சேன். பெரிய அமௌண்ட் கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். டக்குன்னு இந்த லோடு எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப. திருப்பியும் நானே சொந்தமாக சம்பாரித்து ஒரு அமௌண்ட்டு, என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த மிஷின் போடுறப்ப. பொண்ணுங்கன்னா எல்லோரும் சாரீ பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கப்ப நான் இதை பண்ணணும்னு சொன்னப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சரி, அவங்களுக்கும் பிஸ்னஸ் டல்லாகிடுச்சு கொரோனாக்கு அப்புறம். அதனால தான் என் ஜுவல் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ சுத்தமாக ஜுவல் எதுவுமே என்கிட்ட கிடையாது. இதை ஏன் போட்டேன்னு சொல்லி திட்டாத ஆள் கிடையாது. எதுக்கு இப்படி ஜுவல் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோடு இருக்குன்னு சொல்லி சொல்லாத ஆளுங்களே கிடையாது. ஆனால் திருப்பி என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்ற